மார்க்கெட் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி இதோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அடுத்தது ப்ரிப்பரேஷன் ஆஃப் த அக்ரிமெண்ட். ப்ரிப்பரேஷன் ஆஃப் அக்ரிமெண்ட்னா என்னன்னா இந்த ஒப்பந்தம் தயாரித்தல் அப்படி சொல்லுவாங்க. இந்த ஒப்பந்தம் தயாரித்தல் வந்து இந்த போத் தி பார்ட்டிஸ் ரெண்டு பக்கம் மேனேஜ்மெண்ட் ஒர்க்கர்ஸ் இங்கே ரெண்டு பக்கமே உள்ள ஒரு கம்யூனிகேட்டட் டு ஆல் த கன்சர்ன் டு த கண்ட்ரி இந்த கால்ட் ஆஃப் செட்டில்மெண்ட்னு கூட இதை சொல்லலாம். ரெண்டு பேருக்கும் உள்ள ஒப்பந்தத்தை தயாரித்தல். அடுத்தது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த அக்ரிமெண்ட் ஒப்பந்தத்தோடைய நிர்வாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிர்வாகத்தோடைய ஒப்பந்தம் அதாவது என்னென்னா ரெண்டு பேருமே போத் ஆஃப் த மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒர்க்கர்ஸ்க்கும் உள்ள ஒரு அக்ரிமெண்ட்டு ஒப்பந்தங்களை செயல்படுத்துதல் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த அக்ரிமெண்ட்னா ஒப்பந்தங்களை செயல்படுத்துதல் அந்த இவங்களுக்குள்ளே இருக்க அக்ரிமெண்ட்டை எப்படி செயல்படுத்துறது அப்படின்னு பார்ப்பாங்க. அதாவது இதோட இம்பார்ட்டண்டாக என்ன சொல்லலாம் தான் இந்த கலெக்டிவ் பார்கனிங் இஸ் த இம்பார்ட்டன்ட் எலமெண்ட் இந்த இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸில் என்னவா இருக்குன்னா அதாவது தட் இஸ் த எம்ப்ளாயருக்கும் ஸ்மூத்தான ஒரு உறவுகளாக ரிலேஷன்ஷிப்பை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுறது இது ஒரு வெரி இம்பார்ட்டண்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதாவது இந்த கம்பெனியை நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இதை கொண்டு போகிறது வந்து இந்த எம்ப்ளாயரும் அந்த எம்ப்ளாயீஸோட கான்ட்ரிபியூஷன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, முக்கியத்துவமாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ரோல், அதாவது ஃபங்க்ஷன் அண்ட் ரோல் ஆஃப் த ட்ரேட் யூனியன் இஸ் கலெக்டிவ் பார்கனிங் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது தொழிற்சங்களுடைய பங்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கலெக்டிவ் பார்கனிங் என்னன்னா அதோட ஒர்க்கர்ஸோட கண்டிஷன், வேஜஸ், கோஆர்டினேஷன், கவரேஜ் லெவலு, த டிகிரி ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி. அதாவது என்னென்னா the when the trade union come to the extent the supply of the labor is challenged through in the bargaining when the employers in one of the basic of all or nothing. அதாவது என்னன்னா இந்த தொழிற்சங்கங்கள் நடைமுறை வந்த பொழுது அதோடைய உழைப்பு சார்ந்த சப்ளை ஆஃப் த லேபர் சேலஞ்ச் அந்த மூலம் வந்து வழங்கப்படும் உழைப்போட வழங்குதல் செய்யப்படுவது. அப்புறம் இந்த முதலாளியோட பேரம் பேசுறது, அப்புறம் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட ஊதிய விகிதத்தில் வந்து அதை கோரிக்கை செய்தல். அதாவது என்னன்னா அட் த பர்டிகுலர் வேஜஸ் ரேட் டிமாண்ட் தட் இஸ் த நோ சப்ளை ஆஃப் லேபர் வில் பி த ஆஃபர் பிலோ இது உழைப்பையே வழங்கப்படும் ஒரு தேவையாகவும் ஒரு குறிப்பிட்ட ஊதிய விகிதத்தில் அதை கோரிக்கை செய்வது. அப்புறம் முதலாளியோட பேரம் பேசுறது, உழைப்பு வழங்குது அதன் மூலமாக செய்யப்படுறது ஒரு தொழிற்சங்கங்களை வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தது. அதாவது தட் இஸ் த என்னென்னா டிமாண்டட் அண்ட் த மியூச்சுவலி அக்ரீடு வேஜஸ் ரேட் த ஹோல் ஆஃப் த சப்ளை. அதாவது இந்த பரஸ்பரமாக என்ன பண்ணுறாங்கன்னா பரஸ்பர கொள்ளப்பட்ட ஒரு ஊதியத்தின் விகிதம் மற்றும் முழுசாக வழங்குதல் கோரிக்கை சொல்கிறது வந்து இந்த தொழிற்சங்களுடைய பங்குகளாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற டாபிக் என்னென்னா இந்த ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் த மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். தி மேனேஜ்மெண்ட் அதாவது ரெஃபரன் டு த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் நான் மேனேஜனல் எம்ப்ளாயீஸ் இன் த டிசிஷன் மேக்கிங்கோட ப்ராசஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன். அதாவது ஒரு நிர்வாகமற்ற ஒரு பங்கேற்பை வந்து இது குறிக்குது. அதாவது ஒரு நிறுவனத்தோட செயல்முறையை வந்து ஒரு நிறுவனத்தின் செயல்முறையை வந்து முடிவில் கொண்டு வருது. த மேக்கிங் ப்ராசஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன் அவங்களுடைய செயல்முறையை வந்து இந்த நிறுவனம் கொண்டு வருது. அதாவது ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் கிவ் த எம்ப்ளாயீஸ் த மேனவல் அதாவது physiological stratification and thereof the increase their involvement in the affairs of the organizations. வந்து எம்ப்ளாயோடைய சைக்காலஜிக்கலாக அவங்களோட ஸ்டாட்டிஸ்டிகேஷன் எப்படி இருக்குது, அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, இன்வால்வ்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு தான் அந்த நிர்வாகம் வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வருது. நெக்ஸ்ட்டு வந்து ஹெட்டிங் வந்து ஜாயின்ட் மேனேஜ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஜாயின்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து என்னென்னா இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த வெல்ஃபேர் மெஷர் அதோட ஃபங்க்ஷன்ஸாக நிறையா இருக்குது. அதாவது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனோட வெல்ஃபேர் மெஷர்ஸ், சூப்பர்விஷன் ஆஃப் த சேஃப்டி, இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் த ஒர்க் ஷெட்யூல் அண்டு
timing, the reward of the employees உடைய valuable of the input, அதாவது reward employee for their valuable of the input. அதாவது இந்த John management is concerned to the plan of the level, the set of the yearly 1958. The issue of the related to the accident of the provisions, அதாவது the management of canteen, water, manual, the work order rules, the revisions of the work order rules, the indiscipline, the exercise to the in the actல வரும். நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்து நம்ம 4th யூனிட் பார்க்க போகிறோம். இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிபியூட் ஆக்ட் 1947 பற்றி பார்க்க போகிறோம். அது அப்படின்னா என்னன்னா தொழில்துறை மோதல்கள் சொல்லுவாங்க. அதாவது இப்போ வந்து ஒரு வேலைவாய்ப்பில் ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து அவங்க தொழிலாளர்கள் அந்த முதலாளிகள் அவங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த வேலைவாய்ப்பு தொடர்புடைய தொழிலாளர்களுடைய வேலைவாய்ப்பு அல்லது விதிமுறைகள் இருக்கு இல்லையா, அந்த விதிமுறைகளை ஒரு ஒரு விதிமுறைகள் இருந்தால் அதுக்கு எழுத இவங்க இருக்கணும்னு ஒரு கட்டாயம் இருக்கும் இல்லையா, அதுக்கு தான் இந்த ஆக்ட். அதாவது த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஒர்க்மேன் அண்ட் எம்ப்ளாயர்ஸ் ஆர் பிட்வீன் த ஒர்க்மேன் அண்ட் ஒர்க்மேன் விச் இஸ் கனெக்டிங் வித் எம்ப்ளாய்மெண்ட். அதாவது கனெக்டிங் வித் எம்ப்ளாய்மெண்ட்னா வேலை வாய்ப்போடு தொடர்புடைய ஒரு தொழிலாளர்கள், ஆர் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் த டேர்ம் ஆஃப் த எம்ப்ளாய்மெண்ட் ஆர் வித் தி கண்டிஷன் ஆஃப் லேபர். அதாவது வேலைவாய்ப்பு அல்லது விதிமுறைகள் அந்த வேலைவாய்ப்புல அல்லது தொழிலாளர்களோட நிலைமைகளை பொறுத்து இருக்கு. அடுத்தது இதில் வந்து ஸ்ட்ரைக்கு, இந்த வேலை நிறுத்தங்கள்லாம் நிறையா இருக்குது. ஸ்ட்ரைக்கு, லாக் அவுட்டு, எப்படி சொல்லணும்னா பணி நீக்கம் செய்கிறது, இந்த க்ளோசர், அப்புறம் வந்து அதை பற்றி நிறையா இந்த ஆக்டில் இருக்குது. ஒன்று தனித்தனியாக. அதில் ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரைக்கை பற்றி பார்க்கலாம். அந்த ஸ்ட்ரைக்கில் வேலை நிறுத்தங்கள் அப்படி சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரைக்கில் ஃபஸ்ட்டுன்னா ப்ரைமரி ஸ்ட்ரைக், செகண்ட், 2 இதுவாக இருக்குது, 2 டைப்ஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரி ஸ்ட்ரைக். இந்த ப்ரைமரி ஸ்ட்ரைக்கில் இப்போ வந்து தே மீத இன்க்ளூட் த ஃபார்ம் ஸ்டே வே ஆஃப் ஸ்ட்ரைக்கு, அப்புறம் ஸ்டே இன் த பென் டவுன், ஸ்டே இன் ஸ்ட்ரைக் டவுன், அப்புறம் வந்து பின் டவுன் ஆர் டூல்ஸ் டவுன், கோ ஸ்லோ அண்டு ஒர்க் டு ரூல். அதாவது உட்காந்து ஸ்ட்ரைக் பண்ணுறது, அப்புறம் சில இதெல்லாம் இருக்குல்ல இந்த ப்ரைமரி ஸ்ட்ரைக். அது வந்து செகண்டரி ஸ்ட்ரைக்கில் ஆல்சோ தி கால்ட் ஆஃப், அதாவது சிம்பத்தி அப்படின்னா அனுபவத்தில் ஏற்படும் இந்த ஸ்ட்ரைக் இருக்கு இல்லையா, அது சிம்பத்தி ஸ்ட்ரைக் கூட இதை சொல்லுவாங்க. இந்த செகண்டரி ஸ்ட்ரைக் வந்து ஆல்சோ கால்டு த சிம்பத்தி ஸ்ட்ரைக். இதில் வந்து they are the sympathy of industrial in the same way that sympathy of disorder of the system. நெக்ஸ்ட்டு வந்து லாக் அவுட் பார்க்க போகிறோம். இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிபியூட் ஆக்ட் 1947 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லாக் அவுட் இஸ் த டெம்பரவரி ஷார்ட்டிங் டவுன், தற்காலிகமாக ஒரு முடிவெடுக்கிறது, ஆர் temporary shutting down or closing for the place of business by the employer. தற்காலிகமாக ஒரு வணிகத்தை வந்து என்னென்ன ஒரு முதலாளியால் அவங்களோட முதலாளியால் வணிக இடத்தை மூடுறதுக்கு, ஒரு தற்காலிகமாக வணிக இடத்தை மூடுறதுக்கு முதலாளிக்கு உரிமை இருக்குது. அந்த லாக்டவுன் ஷார்ட் டைம், அதான் ஒரு shut down the place of work, tell the workers again the resume, the conditions to the lot down by the employer. நெக்ஸ்ட் பார்க்குறது அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் தி இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிபியூட் ஆக்ட் 1947 பற்றி பார்க்க போகிறோம். இதோட நோக்கங்கள் என்னன்னு பார்க்க போது, தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆல் த லேபர் ஆஃப், அதாவது அவங்களுடைய இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிபியூட்டில் அவங்களோட நோக்கம் என்ன இருக்குது, ப்ரொமோட் த இண்டஸ்ட்ரியல் பேசிஸ், அப்புறம் டு த எக்கனாமிக் ஜட்ஜ் டு த ஒர்க்மேன், அப்புறம் வந்து டு மேக் த ப்ரொவிஷன் ஃபார் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் செட்டில்மெண்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிபியூட். அந்த
எம்ப்ளாயோடைய செட்டில்மெண்ட் ஆஃப் அதாவது ப்ரொவிஷன்ஸ் ஃபார் இன்வெஸ்டிகேஷன் அண்டு செட்டில்மெண்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல்